மா நாமளே கோயிலன்னு வந்துட்டோம், அப்பாவை காணும் பாருங்களேன். ஏன் ஆமாண்டி, எங்க போனாரே தெரியல. கோவில் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம், ஆனா அவர் எங்கன்னே தெரியல. சரி, கோலமாவை வர காலி ஆயிடுச்சு, நம்ம வாங்கிடலாமா? மா கோலமாவை வாங்க போறீங்க? வேணாமா, போயிட்டு வந்தோடனே வாங்கிக்கலாம். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். புது வண்டியில ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை போட்டு வந்துருவோம். சரி, பழக்கடை எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரி, அவர் வந்தோடனே வாங்குவோம் நம்ம. சரியா? அப்பதான் அவர் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிக்க முடியும், இல்லைன்னா என் காசு தான் செலவழியும். சரிங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மா வாங்க வாங்க, அர்ச்சனை அர்ச்சனை, 80 ரூபாய் அர்ச்சனை. அர்ச்சனை யாருக்கு வேணும்? வாங்க வாங்க. அர்ச்சனைமா அர்ச்சனை. இன்னடி 80 ரூபாமே அர்ச்சனை? அப்பா 100 ரூபான்னு சொன்னாரு. அப்ப இந்த பாட்டிக்கிட்டே கம்மியா இருக்கும் போலம்மா, நம்ம வாங்கி வச்சிருவோம். அப்புறமா அப்பா வந்தா அப்பா வில்பாட சொல்லுவோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நிக்கிற நேரம் டைம் ஆகும், சேவ் ஆகும். மா பாட்டி ஒரு அர்ச்சனை போட்டு கொடுங்கம்மா. பாப்பா, அர்ச்சனை தட்டி எடுத்துட்டு வந்திருக்கியா? நான் தான் தரணுமா? இல்ல பாட்டி, நான் அர்ச்சனை தட்டி எடுத்துட்டா வந்திருக்கேன். தானும் அந்த அர்ச்சனை தட்டி எடுத்து கொடுமா. இந்தாங்கம்மா. இந்தாங்க பாட்டி, இதான் அர்ச்சனை தட்டு, இதுல வச்சிருங்க எல்லாத்தையுமே. சரி சரி, அர்ச்சனைக்கு உண்டான எடுத்து வச்சிடுறேன். தேங்காய், பூ, பழம் எல்லாமே எடுத்து வச்சிடுறேன். சரியா? ஒரு சீப்பு வைக்கிறேன் வாழைப்பழம், அப்பதான் 2 தருவாங்க, இல்லைன்னா அந்த கோயில்லயே எடுத்துருவாங்க. வாழைப்பழம், பூ, வெத்தலை பாக்கு, அப்புறம் தாலி சரடு எடுத்து வைக்கணுமாமா? செட்டா வாங்கிக்கிறியா இல்ல செப்பரேட்டா வாங்கிக்கிறியா? என்ன வேணாலும் கேளு, அது எல்லாமே நம்ம கடையில இருக்கு. எது தரணுமோ அதை கொடுங்க பாட்டிக்கு, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, எதுக்கு இந்த வேலையெல்லாம் நிக்க வச்சிருக்கீங்க நீங்க இந்த இடத்துல? ஆமாமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். சரி சரி, சொல்லுங்க பாட்டி, எதுக்கு வேலை நிக்க வச்சிருக்கீங்க? இந்த வேலைமா, இந்த வேலை வந்து நேர்த்தி கடன்மா. யாராவது வாங்கி சாமிக்கு காணிக்கையா கொடுத்தாந்தா கொடுப்பாங்க ஒரு வேலை. எந்த வேலை இருந்தாலும் எடுத்துக்கலாம், கம்மி ரேட்டு தான். ஓ அப்படியா? நான் எதுவும் வேண்டுதெல்லாம் இல்ல பாட்டி. சரி, இந்த காருக்கு கட்டுற மாதிரி ஒரு பெரிய மாலையா கொடுங்க. பாப்பா, நீங்க இதுக்கு உட்கார்ந்து இருக்கல, அந்த பக்கத்துலதான் இருக்குது மாலைலாம். எது வேணுமா நீங்க எடுத்துக்கோ. எங்க? ஓ இங்க இருக்கா? இங்க பாரு தானு, எந்த மாலை வேணும்னு பாரு. எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, ஆனா எந்த மாலை எடுக்கிறது? இது என்ன ருத்ராட்ச மாலையா இருக்கு? பாட்டி கீழே வச்சுக்கிறேன். சரிம்மா, இந்த மாலை வேண்டாம். இந்த மாலை நல்லா இருக்கா பாரு நம்ம காருக்கு. எல்லா மாலையும் பாத்துடலாமா ஃபர்ஸ்ட்? சரி சரி இரு, எல்லா மாலையும் ஓபன் பண்ண. இதே சேம் மாலை தான், 2 மாலை போல. இது என்ன மாலை? இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குமா? இதெல்லாம் வேண்டாமா, நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நம்ம கார்ல வச்சு பாக்கலாமாமா? கரெக்ட் தான் நீ சொல்றதா. இரு, இந்த மாலை எடுத்து வச்சுட்டு, எனக்கு இந்த மாலை என்னமோ பிடிச்சிருக்கு. இந்த ஒரு மாலை நான் பாக்குறேன் பாட்டி. 2 மாலை எடுத்துக்கிறேன் பாட்டி. சாமிக்கு 1, அப்புறம் காருக்கு 1 போடணும், அதனாலதான். நீ எத்தனை மாலைனாலும் எடுத்துக்கோ. அம்மா காருக்கு இத கட்டி பாருங்க, மாலை எப்படி இருக்குன்னு தெரியும். நாம கட்டக்கூடாதுரி, உள்ள போனா பூஜை போறதுக்கு ஐயர் வருவாரு, அவரு தான் கட்டுவாரு. கோயிலாண்ட வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல பாரு. இவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல பாரு. கதை பேசிட்டு இருக்காங்க, வந்தோடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன, நீங்க தானங்க மாலை எல்லாம் வாங்க சொன்னீங்க? ஆமா ஆமா, நான் தான் வாங்க சொன்னேன். இந்த பாட்டி எவ்வளவு சொன்னாங்க? செட்டு 100 ரூபா சொன்னாங்களா? இல்லையங்க, 80 ரூபா சொன்னாங்க. அதனாலதான் பூ, பழம், வெத்தலை பாக்கு, அர்ச்சனை தட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன் நானு. அதான் என்ன ஏமாத்துறாங்க. சரி சரி, நல்ல மாலையா ஒரு 2 மாலை எடு. ஓ அப்படிங்களா? சரி சரி, இருக்கட்டும், விடுங்க. இந்த மாலை எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க. காருக்கு இந்த மாலை வாங்கியிருக்கேன், நல்லா ஃபுல்லா கட்டிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மாலை ஏதாவது போடுவோம். இந்த மாலை வச்சு பாப்போமா? எந்த மாலைங்க நல்லா இருக்கு? எனக்கு என்னமோ அந்த மாலை தான் பிடிச்சிருக்கு, ஒயிட் கலருக்கு. ஆமா, இந்த கலர் நல்லா இருக்கேன். சரி, இன்னொரு மாலை பார்த்தங்க, ருத்ராட்ச மாலை. இது போட்டு பார்க்கலாம். இது சுத்தமா நல்லா இல்ல. ஒண்ணு இது, இல்லைன்னா இந்த பிங்க் கலர் வச்சு பார்க்கலாம். பிங்க், இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதாங்க எடுக்க போறோம். இது நல்லா இருக்கு இல்லைங்க? சரிங்க, இந்த மாலை 1, இந்த மாலை 1 எடுத்துக்கலாம். பாட்டி, இந்த 2 மாலையும் எடுத்துக்கிறேன். ஏமா, கீழே தள்ளி விட்டதெல்லாம் எடுத்து மாட்டி விடு. இங்க இருந்து வர முடியாது என்னால, காலை வலி. நைட்ல இருந்து தைல தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நானு. ஓ அப்படிங்களா பாட்டி? சரி சரி, நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். எனக்கு இந்த 2 மாலை மட்டும் கொடுத்துருங்க. மத்த மாலை ஏதாவது எடுத்து நானே மாட்டி விட்டுறேன் பாட்டி. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? என்னால கால் வேற வலிக்குது. நீங்க எனக்கு தான் தெரியும் அந்த கால் வலி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம தானே கஷ்டப்பட்டிருக்கோம் வீட்டுல. ஏமா மீரா, வந்து இங்கேயும் அந்த வேலையை ஆரம்பிச்சிடாத. உன்னோட புராணத்தை சீக்கிரமா பில் போட்டுட்டு வா. நான் கார்ல வெயிட் பண்றேன். ஏங்க கொஞ்சம் இருங்க. எங்க கிளம்புறீங்க நீங்க? நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன்.
என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, நீங்க ஜிபே பண்ணி விட்டு போங்க. என்கிட்ட காசு இல்ல, சுத்தமா எடுத்துட்டு வரல, சில்லறையே இல்ல என்கிட்ட. என்னது சில்லறை இல்லையா? சரி சரி பில்ல போடு. எவ்வளவு வருதுன்னு தெரியல. அந்த பாட்டி அப்பயே 100 ரூபாய் 150 ரூபான்னு சொல்லிருந்துச்சு. இது எங்க போய் முடியும்னே தெரியல. அம்மா கோலமாவு மறந்துட்டீங்களே. ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான் பாட்டி. அந்த பக்கத்துல இருக்க கோலமாவு உங்க கடையா? கோலமாவுலாம் எடுக்க வேண்டியது இருக்கு, மொத்தமா பில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஏம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பில் போட்டுட்டு வானா கோலமாவும் பார்க்க போறேன்னு சொல்ற. ஏன் லேட் ஆகுதுன்னு கண்ணுக்கு தெரியலையா? ஆமாமா, அது என் கடை தான். ஆனா வாடகை விட்டுட்டேன், இப்போதைக்கு என் கடை இல்ல. அங்க இருக்கவங்க வெளியே போயிருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லு, பில் எல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம், நம்ம பாத்துக்கலாம் எல்லாமே. சரிங்க பாட்டி, மொத்தமா பில் போட்டோம் அப்படின்னா இங்க வாங்கி வச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திருப்பி உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. சரிம்மா, உனக்கு என்ன கோலமாவு வேணுமோ எடுத்துக்கோ. ஆமா, எனக்கு வந்து கோலமாவுல ஒயிட் கலர் இல்ல. ஒயிட் கலர், காவி கலர்லாம் இருக்கு, எல்லா கலருமே இருக்கு இந்த இடத்துல. விசேஷ நாள் என்ன வருது? ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. என்னத்தையும் எடுக்க வேண்டியதுன்னே தெரியலையே. எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துக்கலாம்ல தானு? ஆமாமா, எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துக்கோங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். நல்ல கலரா பார்த்து எடுங்கம்மா. நம்ம வாசல்ல போட்டோன்னே நல்லா பிரைட்டா இருக்கணும். எல்லாரும் போற வரவங்க நம்ம வாசல தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனோம். சரிங்க பாட்டி, காவி ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் கோலமாவு தான் நிறைய தேவைப்படும், அதனால ஒரு 2 பாக்கெட் எடுத்துக்கிறேன் பாட்டி. இங்க வச்சிடுறேன் பாட்டி. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கலர்ல எல்லாம் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலரு எவ்வளவுனே சொல்லல பாருங்க நீங்க. எடுமா மொத்தமா பாத்துக்கலாம். எல்லாத்துலயும் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். பிங்க் கலர் கம்மிலாம் பண்ண மாட்டீங்களா? 5 10 வாங்கினா எனக்கு என்னமா ஓசிலியா குடுக்குறாங்க? ஒரு பாக்கெட் 35 ரூபாய்மா. நான் என்ன பண்றது சொல்லு? சரிங்க பாட்டி, எவ்வளவு வாங்குற, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா சரி. சரிம்மா, எடுத்து வச்சுட்டுல. அவள் தான் பாட்டி. 2 கோலமாவு எடுத்து வச்சிருக்கேன், காவி 1 எடுத்து வச்சிருந்தேன், மாலை இந்த ஒரு மாலையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பூ, பழம், வெத்தலை, வாழைப்பாக்கு, தாலி செட்டு எல்லாமே போட்டுருங்க பாட்டி. மொத்தமா எவ்வளவு பில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. 1 20 ரூபாய்மா. உன்னோட ரேட்டுக்கு நான் வச்சிருக்கேன், சரியா? எல்லாமே 20 ரூபாய் தான், கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். 20 40 60 80 100 ஆச்சுமா. இதோட கோலமாவு 2 வந்து 30 ரூபாய் 60 ரூபாய். காவி 1 30 ரூபாய் 60 90 190 கோலமாவு மட்டுமே. அப்புறம் மாலை 2 எடுத்துக்கிறேன். ஒரு மாலை 120 ரூபாய். 120 ரூபாய்னா 240 ரூபாய் ஒரு மாலை. செட்டு அப்படியே 80 ரூபா சொன்னல, 80 ரூபாய். மொத்தம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 300 சில்லறை வருதுமா. நீ 300 ரூபா கொடு போதும், சரியா? 300 ரூபாய் வருதுங்களா? சரி ஓகே. இது கூட கம்மி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, நம்ம நான் 300 ரூபாவே கொடுத்துடுறேன். சரி, ஐயர் உள்ள இருப்பாரா? இந்த வண்டிக்கு பூஜை போடணும். ஐயர் இருப்பாரா இல்ல நாங்களே தான் போடணுமா? இல்லம்மா, ஐயர் இருப்பாரு. நீ போ, இந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பாரு. இன்னும் முன்னாடி வந்ததாதான் அவரை பிடிக்க முடியாது. இப்பெல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பாரு. நீ போய் பாரு, போ, காலியா தான் இருக்கும். சரிங்க, அவங்க கிட்ட பில்ல கொடுத்துருங்க. சரி 300 ரூபா தானே? அப்பாடி, ஒரு வழியா பட்ஜெட் ஓவர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மட்டும் இந்த இடத்துல நிக்க மாட்டீங்கல்ல? கிளம்புங்க, நான் கொடுத்துட்டு வரேன். ஏங்க, முடிச்சுட்டு போகும்போது மத்ததெல்லாம் வாங்கலாம். இது இப்ப தேவையானது அது மட்டும் தான் வாங்கினேன். போகும்போது வளையல், கம்பல், பொட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க எப்பயோ ஒரு தானே கூப்பிட்டு வரீங்க கோயில் கொள்ளலாம். நம்ம அடிக்கடி கூப்பிட்டு வர மாதிரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா பில்ல முடிங்க. அதுக்குள்ள எப்படா போவோம், காசு இதுவாகும்னு நினைப்பீங்க போல. நான் போய் வண்டியில ஏறுறேன். சரிங்க பாட்டி, நான் ஜிபே பண்ணி விட்டு போறேன். பண்ணிட்டேன் பாருங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா பாருங்க. இந்த மாலையெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா எதுவுமே எடுத்துட்டு போவோம் போயிட்டா இவ மாட்டுட்டு. தம்பி, இந்த கோலமாவெல்லாம் இப்படி ஓரமா எடுத்து வைக்கிறேன், வந்த உடனே சொல்லுங்க. எடுத்து தரேன். என்னென்ன கோலமாவு எடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாமே கவர்லாம் இல்லம்மா. கவர் இருந்தா போலீஸ்காருக்கு 2000 ரூபாய் கொடுக்கணுமா. 2000 ரூபாய்க்கு நான் எங்க பாருது? அதனாலதான் தம்பி, வந்த உடனே இதெல்லாம் எடுத்துட்டு போ. அர்ச்சனை தட்டு வச்சிருக்கேன் பாரு, இந்த அர்ச்சனை தட்டு தூக்கிக்கோ, கையில 2 மாலையை வச்சுக்கோ, அவ்வளவுதான். கிளம்பு நீ. சரிங்க பாட்டி, நான் வரேன். ஆமா, எங்க அம்மா அதுக்குள்ள காணோம்? அதுக்குள்ள எங்க பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாளா? சரி, இதெல்லாம் வாங்கி உள்ள வை. சரி, வாங்க போலாம். டைம் ஆகுது. நம்ம போய் கோயில போயிட்டு பூஜை போடலாம். அண்ணன் சீக்கிரம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.